ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீநேட்டலாகவும் ப்ரெக்னன்சியாகவும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வைட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது. டெய்லி வந்துட்டு 5 மில்லிகிராம் அப்படின்ற டேப்லெட் வந்து ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற வைட்டமின் வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் தான் வந்து எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ இந்த வைட்டமின் வந்து உங்களோட பாடியில் வந்து கண்டிப்பாக நார்மலாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த ஃபோலிக் ஆசிட் வைட்டமின் வந்துட்டு பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அண்ட் மிஸ்கேரேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, ப்ரீடம் டெலிவரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டிய சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd and 4th மந்த்லேருந்து நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அயன் அண்ட் கால்சியம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டில் டெலிவரி வரைக்குமே. அயன் அண்ட் கால்சியம் வந்து டயட்லாம் எடுத்துக்கலாம். பட் வந்து உங்களுக்கு அயன் வந்து எவ்வளோதான் நார்மலாக இருந்தாலும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட் வந்து கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும். அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் வந்து ரெண்டையும் வந்து கட்டாயம் ஒன்று போல எடுக்காதீங்க. ஏன்னா அயனோட நீங்கள் கால்சியம் எடுக்கும்போது கண்டிப்பாக அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து டேட்ஸ் சிறப்பெல்லாம் பால் கூட எடுக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து எதில் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னா விட்டமின் சியோட நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான லெமன் ஜூஸோ இல்லாட்டி ஆரஞ்சு ஜூஸோ அது கூடலாம் நீங்கள் எடுக்கும்போது அயனோட அப்சர்ப்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் எடுக்கணும். இப்போ அயன் டேப்லெட் வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கால்சியம் வந்து ஆஃப்டர்நூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அயன் டேப்லெட் வந்து நீங்கள் சாப்பிட்டு உடனே எடுத்துக்க வேண்டாம். ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கோங்க. இப்போ மார்னிங்கில் அயன் டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 9 o'clock சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 11 o'clock வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ தட் அதோட அப்சர்ப்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அயனோட யூஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பேபிக்கு வந்துட்டு அயன் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும். ஹீமோகுளோபின் உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் அதன் மூலமாக வந்து பேபிக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் போய் சேர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஹீமோகுளோபினை எப்பயுமே வந்துட்டு நீங்கள் ஒரு 11 பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அயன், ஃபோலிக் ஆசிட் அண்ட் கால்சியம் இந்த 3 சப்ளிமெண்ட் தான் வந்துட்டு நம்ம டோட்டல் ப்ரெக்னன்சியில் எடுக்க வேண்டியது.